ஆனந்தமடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சிக்கான எங்களோடு இருப்பதற்கு சந்தோஷம். வாழ்வில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரசங்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சிந்தனைகளை சிந்திக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் நல்ல சிந்தனைகள் அல்ல. நான் அடிக்கடி சொல்வது போல அவை தேவையில்லாத சிந்தனைகள். நாம் அநேக நேரங்களில் நம் வாழ்க்கைக்கு பயன்படாத சிந்தனைகளை சிந்திக்கின்றோம். இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பலன் தரும் சிந்தனைகளை சிந்திப்போம். வேதம் சொல்கிறது, நாம் நம் கெட்ட சிந்தனைகளை விட்டு இயேசு நினைக்கும் காரியங்கள் என்று நாம் நினைப்பவற்றை செய்யும்படி தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றே நம்முடைய சிந்தனையின் வீட்டை சுத்தம் செய்ய தொடங்குவோம். பிரசங்கத்தை கேட்கலாம். லூக்கா 6:27. எனக்கு செவி கொடுக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க பழகிக் கொள்ளுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை வெறுத்து தள்ளுபவர்களுக்கு நியாயமானதை செய்யவும் தயங்காமல் இருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சந்தோஷமாக இருக்க ஜெபியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களையும் துஷ்பிரயோகம் செய்பவர்களையும் அவமானப்படுத்துகிறவர்களையும் ஜபத்திலே தாங்குங்கள். இங்கு யாராவது நம்மை புண்படுத்தும் போது மன்னியாமை மற்றும் பழிவாங்குதல் அறைக்குள் செல்கிறோம். அவர்கள் செய்த தீமையும் அந்த அநியாயத்தையுமே நாம் நினைத்துக்கொண்டு பேசாமல் இருந்து விடுகிறோம். அடுத்த முறை அவர்களை காணும் போது அவர்களிடம் சத்தம் போட நினைப்போம். அல்லது நாம் செல்லும் விசேஷங்களில் அவர்கள் இருந்தால் நான் வந்து விடுவேன். அவர்கள் அங்கு வந்தால் என் தாயார் வீட்டு ஸ்தோத்திர கூட்டத்திற்கு போகவே மாட்டேன். இனியும் என்னால் இவைகளை பொறுத்திருக்க முடியாது, நான் போக மாட்டேன். அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசும் வாங்கி தர மாட்டேன், பிறந்தநாள் பரிசும் வாங்கி தர மாட்டேன். திட்டமிடுகின்றோம். எதிரிகளை ஆசீர்வதிக்க திட்டமிடுவதே இல்லை. நன்மை செய்யவும் திட்டமிடுவதில்லை. அவர்களுக்காக ஜெபிப்பதும் இல்லை. அவர்களுக்கு உதவ திட்டமிடுவதில்லை. ஆனால் அப்படி செய்ய முடியும். ஒரு ஆண்டிற்கு முன் எனக்கு ஒன்று நடந்தது. எங்களோடு ஊழியம் செய்யும் ஒருவர் உணவகத்தில் இருக்கும்போது எங்களோடு வியாபாரம் செய்யும் வேறு 2 பேரும் அங்கு வந்திருப்பதாக எனக்கு ஒரு தகவல் வந்தது. எங்களோடு வியாபாரம் செய்யும் 2 வேறுபட்ட வியாபாரம் செய்பவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் எங்கள் வேலையாட்கள் அல்ல. அந்த 2 பேருக்கும் எங்கள் ஊழியம் அதிக லாபத்தை கொடுத்திருந்தது. அவர்கள் அங்கு உணவகத்தில் என்னோடு சாப்பிட அமர்ந்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவு லாபம் என்பதை அவர்கள் சொல்வதில்லை. தங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் சிலர் பேசுகின்றார்கள். நமக்கு தெரியாத காரியங்களை குற்றப்படுத்துவது மிகவும் கீழ்த்தரமானது. எதனால் வருகிறது தெரியுமா? பெருமை என்னும் அரண். பெருமை நம் மனதில் ஸ்திரப்பட்டு விட்டால் நமக்கு தெரியாத காரியங்களையும் தெரிவதாக நினைத்துக்கொண்டு அவைகளை குற்றப்படுத்த செய்துவிடும். நமக்கு தெரியும் என்று நாம் நினைத்தால் யார் சொன்னதையும் கேட்க மாட்டோம், கற்றுக்கொள்ளவே மாட்டோம். இச்செய்தி தொடர் முடிவதற்குள் பெருமை என்னும் அரணை பற்றி பேச இருக்கிறோம். ஏனென்றால் இதுவும் நம் சிந்தனை பிரச்சனைகளில் ஒன்று. வெகுளியாக தருகிறீர்கள். ஏன் தெரியுமா? பெருமை இதை மறைக்கிறது. பெருமை உள்ளவர்கள் தங்கள் பெருமையினால் தங்களுக்கு பெருமை இருக்கிறது என்று ஒத்துக்கொள்வதில்லை. எனவே பெருமையின் சில அறிகுறிகளை தருகிறேன். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருப்பதை போல தோன்றினால் அதனை நீங்கள் உடனே ஒத்துக்கொள்ளுங்கள். எப்போது அதை சொல்வேன் என்பதை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அதை கேட்க வேண்டிய சிலர் அப்போது வராமல் இருந்து விடுவீர்கள். என்னை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமலேயே என்னை விமர்சித்து குற்றப்படுத்திக் கொண்டு இருந்தார்கள். என் ஊழியருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர்கள் என்னிடம் வந்து கோபமாய் அதை சொன்னார்கள். இதற்கேற்ற பதில் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தபடியால் இதை என்னிடம் சொன்னார்கள். என்னுடைய படுக்கையில் இரவு முழுவதும் திட்டமிட்டுக் கொண்டே இருந்தேன். நான் படுத்துக்கொண்டு பேசாமல் மௌனமாய் சிந்தித்துக் கொண்டு இருந்தேன். அவ்வளவுதான்.
போனில் அவர்களோடு நான் பேசப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் பேசிக்கொண்டு இருந்ததை என் ஊழியர் கேட்டுவிட்டார். இனிமேலும் உங்களோடு நான் எந்தவித வர்த்தகமும் செய்ய போவதில்லை. அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மேலதிகாரி இடத்தில் பேசப் போகிறேன். நான் அப்படி செய்வது நியாயமாக தோன்றியது. அவர்கள் செய்தது தவறு என்பதனால் நாம் அப்படி செய்ய நினைத்தது சரிதான் என்று நான் நினைத்தேன். அப்படி செய்ய எனக்கு உரிமை உண்டு என்று நினைத்தேன். ஆனால் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் நம்மை மற்றவர்கள் விமர்சிக்கும் போது நாம் ஏன் அவர்கள் இருக்கோம் அந்த கீழ்த்தரமான நிலைக்கு இறங்கி வந்து அவர்களை தாக்க நினைக்க வேண்டும்? இது கடினமானது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும். செய்ய என்று தேவன் சொன்னால் அதை செய்ய என்னால் முடியும். சரி, நள்ளிரவில் கழிவறை செல்வதற்காக எழும்பிய உடனே மீண்டும் அந்த சிந்தனை துவங்கிவிட்டது. இதுபோல் உங்களுக்கு இருந்ததுண்டா? நள்ளிரவில் விழிக்கும் போதும் அதே நினைவுகள் மீண்டும் வருவது ஆச்சரியமானது. இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம், பல காரியங்களை செய்வேன் என்று திரும்பி சென்று நான் படுத்த போது பரிசுத்த ஆவியானவர் பேசினார். நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்ய வேண்டாம், ஆனால் அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்தனுப்பு. அவர்களது சேவையை நீ எவ்வளவு பாராட்டுகிறாய் என்பதை தெரியப்படுத்து. நீங்கள் எப்படி செய்யுங்கள் என்று பல ஆண்டுகளாக போதித்துள்ளேன். ஆனால் அப்போதுதான் முதல் முறையாக செய்தேன். போதிப்பதை கேட்பதையும் விட அதன்படி செயல்படுவது மிகவும் கடினமான காரியம். இதை தேவன் சொல்வதை நான் கேட்டபோது தேவ சந்தோஷம் என் ஆத்மாவை நிரப்பிற்று. மிகுந்த ஆனந்தமான காரியமாக தோன்றியது. இது ஆனந்தமானது என்று நான் நினைத்தேன். தீமையை நன்மையினால் வெல்லு என்கிறது வேதம். தீமையை நன்மையினால் வெல்லு. தீமையை தீமையால் வெல்ல முடியாது. தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். இதை கவனியுங்கள். நாம் இப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு எந்த விதத்திலும் தோன்றுவதில்லை. நம் எதிரிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுவது இல்லை. என்ன செய்வதென்று அறிவோம். நாம பிரயாசப்பட்டு நினைக்க வேண்டும். நாம் பிரயாசப்பட்டு சிந்திக்க தொடங்க வேண்டும். நம் மூளையில் தோன்றுகிற அனைத்தையும் சிந்திக்க வேண்டும். ஒரு நல்ல யோசனை நம் மூளையில் தோன்றும் வரை பொறுத்திருக்க வேண்டாம். நாம நல்ல விஷயங்களை நினைக்க வேண்டும். உங்களுக்கு எதிரி இருந்தால் தேவனே நான் செய்ய வேண்டியது அறிவேன் என்று சொல்ல வேண்டும். மன்னியாத தன்மை என்னும் அறைக்குள் சென்று அவர்கள் எனக்கு செய்த தீமையை நினைத்துக் கொண்டு இருக்க தோன்றுகிறது. ஆனால் அந்த அறையை அலங்காரம் செய்ய போகிறேன். என் சத்துருக்களை மன்னிக்கும் அறை என்று அதற்கு பெயர் சூட்டுவேன். யாராவது என்னை புண்படுத்தினால் நான் அந்த அறைக்குள் சென்று முன்பு நான் தீங்கானதை சிந்தித்தது போல இல்லாமல் நன்மையானதை சிந்தித்துக் கொண்டு இருக்க போகின்றேன். எப்படி பிறருக்கு உதவி செய்வது என்பதை நான் சிந்திக்கப் போகிறேன். சத்ருவின் தாக்குதல்கள் என்னை கீழே தள்ள முடியாது என்பதை அவனுக்கு காண்பிக்க நான் என்ன செய்யட்டும் தேவா? உடனே தேவன் ஜெபி என்று சொல்லுவார். அதை பிறரிடம் சொல்லாதே என்று தேவன் சொல்லுவார். உனக்கு செய்யப்பட்ட தீமையை சொல்லி அவர்களது பெயரை கெடுத்து விடாதே என்பார். இப்படி செய்ய பிடிக்கும் இல்லையா? என்னையும் அவர்களுக்கு பரிசு கொடுக்க சொன்னார். தெரியுமா, இது புத்திசாலித்தனமாகாது. இப்படியே நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டியதும் இருக்காது. ஏனென்றால் இந்த காரியத்தை எடுத்து உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தி விடுவார்கள். சிலர் ஆவியால் நடத்தப்பட வேண்டும். நம் சத்துருக்களுக்காக ஜெபிக்கும் போதும் நாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்களது ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க மாட்டேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று நாம் நினைக்கின்றோம். கவலைப்படவே வேண்டாம். சில வெளிப்பாடுகளை நாம் சத்துருக்களுக்கு கொடுக்காமல் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கப் போவதே இல்லை. நம் சத்துருக்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நாம் ஜெபித்தால் அவர்கள் செய்த செயல் தவறானது என்ற உணர்வைத்தான் முதலாவது அவர்களுக்கு தருவார். தேவன்தான் அவர்களை மனமாற செய்ய முடியும். நம்மால் இயலாது. பிறர் நம்மை வெறுக்கையில் நாம் அவர்களை நேசித்தால் அவர்களது தலையில் எரிகிற அக்னித்தழலை நாம் குவிக்கின்றோம். நான் ஒன்றை சொல்கிறேன். பிறர் அவமானப்படும் பொழுது அதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால் நாம் அவர்களை நேசித்தால் தாங்கள் செய்த காரியம் அவர்களை கூனி குறுகச் செய்துவிடும். ஆனால் நாம் அவர்களை பழிக்கு பழி வாங்கி கோபம் கொள்வோம் என்றால் உங்கள் இருவரில் யார் பைத்தியம் என்று போட்டியிடுகிறீர்கள் என்று பொருள். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகின்றது? நீங்கள் இதை கேட்டு அப்படியே விட்டுவிட்டு போய்விடக்கூடாது. இக்காரியத்தின் வல்லமை அறிந்து இந்த ஆவிக்குரிய கோட்பாட்டை
நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். சத்துருக்களை ஆசீர்வதிப்பதில் வல்லமை உண்டு. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு எதற்காக சொன்னார்? அவரே முன்மாதிரி. தேவன் தம் சத்துருக்களை மன்னிக்கும்படி ஜெபித்தார். அவர்கள் அறியாதவர்கள் என்றால் தாங்கள் செய்வதை அறியார்கள். உங்களுக்கு தீமை செய்கின்ற பலர் அது தீமை என்பதை அறியாமலேயே செய்கிறார்கள். அறியாமையில் செய்கின்றார்கள். புண்பட்டவர்களே பிறரை புண்படுத்துவார்கள். புண்பட்டவர்கள் புண்படுத்துவர். பல சமயங்களில் தங்களது மனவேதனையின் நிமித்தமே மக்கள் கிரியை செய்கின்றார்கள். தாங்கள் செய்கிறதையும் அவர்கள் அறியார்கள். தான் கல்லெறியப்பட்ட போது ஸ்தேவான் ஏன் ஜெபித்தார்? இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதை அறியார்கள். தனக்கு விரோதமாய் பேசின ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் மோசே ஏன் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தானாகவே அவர் அப்படி செயல்பட்டார். யதார்த்தமாக தெரியாமல் மோசே அப்படி ஜெபித்து விட்டார் என்று சொல்ல முடியாது. நாம் பேசுகிற காரியத்திற்கேற்ப அவரே அப்படி சிந்திக்க முற்பட்டார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை மன்னித்து விட்டேன், நான் தேவன் அல்ல, நீங்கள் நினைத்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றிவிட்டார் என்று தன்னை அடித்து விற்று போட்ட தன் சகோதரரை பார்த்து யோசேப்பினால் எப்படி சொல்ல முடிந்தது என்று நினைக்கின்றீர்கள்? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்த்துக் கொள்வேன் என்றான். ஏதோ கட்டுக்கதையை நான் சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை. இவை அனைத்தும் தேவ வசனத்தில் இருக்கிறது. இவர்கள் அடைந்த வெற்றியை நாமும் அடைய வேண்டுமானால் இவர்கள் செய்ததை நாமும் செய்ய வேண்டும். என்னை பின்பற்று என்று இயேசு சொன்னது அவருடைய வழிகளையும் தான். வாசித்துப்பார், எப்படி வாழ்வது என்று நான் எழுதியுள்ளதை வாசித்து அதன்படி செய்து பார். அப்போது நீங்கள் அடைவீர்கள் என்று நான் சொன்ன பலனை அடைவீர்கள். வித்தியாசமாக சிந்திக்க கற்க வேண்டும். நம்மை புண்படுத்துகிறவர்களை பார்த்து நேரடியாக அல்ல, நம் மனதிற்குள்ளே உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். நான் உனக்காக இப்போது ஜெபிக்கப் போகிறேன், ஆனால் உன் பிரச்சனையை வைத்து நீ என்னை சீரழிக்க முடியாது. நம் சந்தோஷத்தை திருடும் சிலரை பற்றி நாம் கவனிக்க வேண்டும். நாம் இப்படி சிந்திக்க வேண்டும். உனக்கு தெரியுமா, உன்னை சந்தோஷப்படுத்த மிகவும் முயற்சி செய்தேன், ஆனால் சந்தோஷமாய் இருக்க நீ விரும்பவில்லை என்பதை அறிந்தேன். உனக்கு சந்தோஷம் வேண்டாம் என்பதால் என் சந்தோஷத்தை இழக்க மாட்டேன் என்று தீர்மானித்து விட்டேன். உன் துக்கம் என் சந்தோஷத்தை திருட விட மாட்டேன். நான் சந்தோஷமாகவே இருப்பேன். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன். நீயும் ஒரு நாள் என்னோடு சேர்ந்து கொள். நீயும் என்னோடு சேர்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று ஜெபிக்கிறேன். ஆனால் நீ என் மகிழ்ச்சியை திருட விடவே மாட்டேன். புரிகிறதா? நாம் சில மேலான திட்டங்களை இட வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? மனதுக்குள் விரோதம் இருப்பதால் ஒரு நாளைக்கு 25 முறை அவனை பார்த்தால் நினைக்கிறோம், என் மகிழ்ச்சியை நீ திருடி விடுகிறாய், மகிழ்ச்சியை திருடுகிறாய், நான் உன்னை வெறுக்கிறேன், மகிழ்ச்சியை திருடுகிறாய், இனி உன்னோடு என்னால் வாழ முடியாது, தேவனே இனி பொறுக்க மாட்டேன், கடினமாக இருக்கிறது, என்னால் செய்ய முடியவில்லை, தேவனே என்னால் முடியவில்லை. உங்களுக்கு எப்படி இது தெரியும் என்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நிலைகளில் தான் வாழ்ந்து வந்தேன். படித்து பட்டம் வாங்கவில்லை என்று என்னை மக்கள் விமர்சிக்கின்றார்கள். எந்த கல்லூரிக்கு சென்றீர்கள்? நான் பரிசுத்த ஆவியானவர் கல்லூரியில் பயின்றேன். பட்டமும் பெற்றேன், வாழ்க்கையின் பட்டம் பெற்றேன், தப்பி பிழைத்தேன், இப்போது வெற்றியோடு வாழ்கிறேன். எனக்கு படிப்பறிவு இல்லை என்றாலும் அதிக அனுபவ அறிவு இருக்கிறது. 1 பேதுரு 2. இந்த அறையை விட்டு போக நினைக்கிறோம், ஆனால் ஒரு நிமிடம் நாம் இங்கேயே இருக்க வேண்டும். அந்த வீட்டின் மற்ற அறைகளையும் பார்க்க விரும்புகிறீர்கள், ஆனால் இந்த அறையை முற்றிலுமாக நாம் பராமரித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில நேரம் இதே அறையிலேயே இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? யார் மீதாவது கோபத்தோடு இங்கு வந்திருந்தால் கோபமாறி இங்கிருந்து போவீர்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இதை புரிந்து கொண்டு இனி இப்படியாக நினைக்க வேண்டும், என்ன செய்கிறேன், இதனால் என்ன பயன்? இது மக்களை மாற்றுவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, நாம் கோபம் கொள்வதால் பிறர் மாறுவதில்லை, தேவனால் மாத்திரமே மாற்ற முடியும். மனிதருக்குள் சென்ற அவர்கள் இருதயத்தை மற்ற தேவனால் மட்டுமே முடியும். இது நேர்மையானது அல்ல. நேர்மையானது என்று யார் சொன்னது?
1 பேதுரு 2:23 இயேசுவை பற்றி சொல்கிறது. அவர் வையப்பட்டு அவமானப்படுத்தப்படும் போது பதில் வையாமலும் அவமானப்படுத்தாமலும் இருந்தார். பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கின்றவருக்கு தம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விட்டார். எத்தனை முறை இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் வாசிக்க வேண்டியிருந்தது என்று சொல்ல முடியாது. யாராவது என்னை புண்படுத்தும் போதும், தேவ் அல்லது என் பிள்ளைகளோ என்னை கோபப்படுத்தும் போதும், அல்லது பிறர் எனக்கு அநியாயம் செய்ததைப் போல இருக்கும் போதும் பலமுறை இந்த வசனத்தை எடுத்து வாசித்துள்ளேன். நாம் ஓடிப்போய் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி நம் உணர்வுகள் நம்மை நிர்பந்தப்படுத்துவது மிகவும் மேன்மையான காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டுவிட்டால் மருந்துகளை எடுக்க ஓடுகிறோம். ஒரு பேண்டைடையோ பூசக்கூடிய மருந்தையோ அல்லது மாத்திரையோ தேடி ஓடுகிறோம். தேவ வார்த்தையே நம் ஆத்மாவிற்கு மருந்தாகும். நம் உணர்வுகளின் உச்சக்கட்டத்திற்கு சென்று இனி என்னால் இதை சகித்துக் கொள்ள முடியாது என்று தோன்றும் போது இது போன்ற வசனத்தை தேடி ஓடுங்கள். ஏனென்றால் வேத வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. வேத வசனம் என்ன மருந்தை சாப்பிடுங்கள். இயேசு அவமானப்படும் போது பிறரை அவர் அவமானப்படுத்தவில்லை. அவர் என்ன செய்தார்? நியாயமாக தீர்க்கிற ஆண்டவர் இடத்தில் தம்மையும் சூழ்நிலையையும் அவர் அர்ப்பணித்தார். நான் பல முறைகள் பல்லை கடித்துக் கொண்டு முகத்தில் கண்ணீர் வழிந்தோடு இப்படி சொன்னதுண்டு. சரி ஆண்டவரே, நான் உம்மை நம்ப தீர்மானித்திருக்கிறேன். ஏன் எனக்கு இது நடந்தது என்று எனக்கு தெரியாது. மக்கள் என்னை இப்படி நடத்த அனுமதிக்கப்பட்டு வருவது ஏன் என்று அறியேன். எனக்கு புரியவில்லை. நான் பிறருக்கு உதவ முயலுகின்றேன். ஆனாலும் நீரே எனக்கு வழக்காடுகிறவர் என்றும் நியாய தீர்ப்பு செய்கிறவர் என்றும் நான் விசுவாசிக்கின்றேன். பல மகத்துவமான காரியங்களை தேவன் எனக்கு செய்திருக்கின்றார். 25 ஆண்டுகளாக கடுமையாக நாம் உழைத்தும் சாதிக்க முடியாத காரியங்களை ஒரே வினாடியில் தேவன் செய்து விடுவார். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆனால் என் ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்கின்றார். நம்பிக்கையின் நினைவுகளை சிந்திக்க பயிலுங்கள். அடுத்த அறைக்கு போகலாம். கடந்த காலத்தில் வாழ்வது என்ற அறை அது. அதிலேதான் அதிக நேரம் இருக்கிறோம் இல்லையா? அங்கு போய் அமர்ந்து கொண்டு கடந்த கால பாவத்தை நினைத்துக் கொண்டிருப்போம். நாம் செய்த தவறுகளினால் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்று தவறாக நினைத்துக் கொள்வதனால் ஜெபம் செய்வதற்கு நாம் கவனம் செலுத்துவதே கிடையாது. நாம் சென்று மக்கள் நமக்கு செய்த தீமைகளை பற்றியே நினைத்துக் கொண்டு இருந்து விடுகின்றோம். பிறர் நமக்கு செய்த காரியத்தை நினைவு கூற வேண்டும். நாம் அங்கு சென்று நாம் இழந்தவைகளை நினைத்துக் கொண்டு இருப்போம். எனது குழந்தை பருவம் பறிபோய்விட்டது, இது அநியாயமானது. குழந்தை பருவத்தை அனுபவித்ததில்லை, அதனால் எனக்கு இத்தனை பிரச்சனைகள் வருகிறது என்கிறோம். சாம்பலுக்கு பதில் சிங்காரம் தருகிறேன் என்கிறார் தேவன். ஆனால் நீ உன் சாம்பலை கொடுத்து விட வேண்டியது அவசியம். கடந்த காலத்தில் வாழ்வது என்ற அறைக்குள் அந்த சாம்பலையும் நாம் வைத்துக் கொள்கிறோம். மரித்தவர்களை சிலர் எரித்து விடுவார்கள், அந்த சாம்பலை வைத்துக் கொள்வார்கள். மரித்து போனவர்களின் ஞாபக அடையாளமாக. சரி, நீ அதை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் என் கடந்த கால வாழ்வின் சாம்பலை வைத்துக் கொள்ள மாட்டேன். கடந்த காலத்தில் வாழ்வது என்ற அறைக்கு போய் என் சாம்பலை நான் பார்க்க விருப்பமே கிடையாது. சாம்பலுக்கு பதில் சிங்காரம் வேண்டும். துக்கத்திற்கு பதில் ஆனந்த தைலம், துயரத்தின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடைகள். என் வாழ்க்கையின் மாற்றம் பார்க்க வேண்டும். அற்பமான ஆரம்பமாக இருந்ததால் மனவேதனையோ கசப்போ அடைய வேண்டிய தேவையே இல்லை. ஆம், நாம் என்ன துவங்குகிறோம் என்பது முக்கியம். தவறாக நாம் துவங்கிவிடக் கூடாது. ஆனால் எப்படி துவங்குகிறோம் என்பதை விட எப்படி முடிக்கிறோம் என்பதே முக்கியம். நன்றாக முடிப்பதற்கு உங்களில் எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள்? கடந்த காலம் ஒன்று உண்டு. கடந்த காலம் இல்லாமல் யாருமே இல்லை. கடந்த காலம் கடந்து போனதனால்தான் அது கடந்த காலம். தேவன் இருந்தேன் என்பவர் அல்ல. நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். இன்னும் இருக்கிறேன். கடந்த காலத்தில் வாழ்ந்தால் கடினமாக இருக்கும், ஏனென்றால் அவர் இருந்தவர் அல்ல. எதிர்காலத்தில் வாழ்வதும் கடினமாக இருக்கும், ஏனென்றால் அவர் இருக்கப் போகிறவர் அல்ல. நாளை வரும்போது அவரும் இருப்பார். நான் இருக்கிறேன் என்றுதான் சொல்லுவார். கடந்த கால அறைக்குள் சென்று பெரியவராய் இருந்தவரை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். அங்குதான் இருக்கிறீர்கள்.
கடந்த கால சாதனைகளை பற்றி நினைப்பதிலும் கவனம் தேவை. கடந்த காலத்தில் சாதித்த பெரிய வெற்றியை இன்னும் நினைத்துக்கொண்டு நிகழ்காலத்தில் திருப்தியே இல்லாமல் சிலர் இருக்கிறார்கள். எப்படி இருந்தவ எப்படி ஆயிட்ட? ஆமென். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடினதே எனக்கு நலமாக இருந்தது. நான் இங்கு நிற்கும்போது அக்டோபர் மாதம் நடந்த பெண்கள் மாநாட்டை நினைத்துக்கொண்டு இந்த கூட்டத்தில் திருப்தி அடையாமல் இருக்கலாம். 16,000 பெண்கள் ஒன்று சேர்ந்து சாத்தானை கிழித்து எரிந்து கொண்டிருந்தோம். அன்று தேவ ஆவியானவர் வித்தியாசமான விதங்களில் கிரியை செய்து கொண்டிருந்தார். நான் ஒன்றை அறிந்து கொண்டேன். எல்லா இடங்களிலும் அபிஷேகம் ஒன்றை போலவே இருப்பதில்லை. தேவனை சிறு பெட்டிக்குள் கட்டுப்படுத்த இயலாது. தேவன் தெய்வமாக இருக்கிறார், ஒரு பெட்டியில் அல்ல. அவரை பெட்டிக்குள் அடைத்து வைக்க நினைத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைய போவது அதிக நிச்சயம். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? எதை விரும்பினோம், எதை வெறுத்தோம் என்பதை நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அது கடந்து போன ஒரு காரியம். அந்த கூட்டம் மீண்டும் வருவது இல்லை. எனவே அதைவிட பெரிய கூட்டம் ஒன்றை நடத்துவேன் என்று விசுவாசிக்கிறேன். இன்னொரு கூட்டத்தையும் அதை போலவே நடத்த விரும்பவில்லை. அதைவிட மேலானதாக செய்ய வேண்டும். இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்கு இப்போது இருப்பதனால் சந்தோஷம் அடைகின்றேன். அவர் என்று எதை செய்தாலும் அதுவே நமக்கு இன்றைக்கு தேவையானதும் நன்மையானதாகவும் இருக்கும். எப்படி இருந்தது என்பதை நினைக்க தேவையில்லை. இன்றைக்கு சந்தோஷமாக நான் இருப்பேன். தாங்கள் இருக்கும் நிலையை அனுபவிக்க தெரியாமல் இருக்கிறார்கள். எதையோ எதிர்பார்த்தவர்களாய் தங்கள் சந்தோஷத்தை தள்ளி போடுகின்றார்கள். வேலையில் ஓய்வு பெறுவேன், பிள்ளைகளின் படிப்பு முடிந்துவிட்டால், பெரிய வீட்டை வாங்கிவிட்டால், ஏன் என்று முடியாது. இருக்கிறவர் நம் தேவன். அனுதினமும் புதிய துவக்கம் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். தேவ கிருபையும் புதிதானது. நம் பாவத்தை என்ன செய்வதென்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்பு, ஒத்துக்கொள், அறிக்கை செய்து விட்டுவிடு, தேவ மன்னிப்பை பெற்று முன்னேறு, பின்னானவைகளை மறந்துவிட்டு நன்மையானதை நாடி தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிரு. பவுல் சொல்கிறார், ஒன்றை செய்கிறேன், இதுவே எனது வாஞ்சை, பின்னானவைகளை மறப்பது. கடந்த காலத்திற்கு ஒரே தீர்வு உண்டு, அதை மேற்கொள். சிலர் அநேக நேரங்களில் தங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். அநேக வருடங்களாக கூட என்று நினைக்கிறேன். எதிர்மாறான சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனை என்று சிந்திக்கக்கூடும். சிந்தனையை கட்டுப்படுத்த நினைத்தாலும் நடப்பது இல்லை. ஆனால் நான் தேவனின் வார்த்தையை வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். தவறான சிந்தனையை சிந்திப்பதை விட நன்மை தரும் சிந்தனை சிந்திப்பதில் தேர்வு செய்யும் முறையை அறிய வேண்டும். நம் சிந்தனைகள் எதிர்மாறானவைகளையே சிந்திக்குமானால் நாம் நம் வாயினால் தேவனின் வார்த்தைகளை சத்தமாக அறிவிக்க வேண்டும். இது நமக்கு உதவும் என்று நான் அறிந்து கொண்டேன். உங்கள் சிந்தனைகள் பயனளிக்கவில்லையானால் அவ்வகையான சிந்தனையை தவிர்த்து பயன் அளிக்கக்கூடியதை அளிப்பதை சிந்தியுங்கள். உங்கள் சிந்தனையில் எதிரியானவன் உங்களுக்கு எப்போதுமே நன்மை நடக்கப் போவது இல்லை. நீங்கள் கடந்த காலத்திலேயே முடங்கி கிடப்பதால் உங்கள் எதிர்காலமும் அப்படியே இருக்கும். உங்கள் வாழ்க்கை உடைபடும், உங்களுக்கு திருமணமே ஆகாது, அல்லது உங்கள் துணைவி மாறவே மாட்டார் என்று சொல்லக்கூடும். அல்லது தேவன் நீங்கள் எதனால் விசுவாசித்தாலும் பிசாசானவனோ அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பான். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சிந்தனைகளை மிக சத்தமாக உங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டும். தேவன் என் வாழ்க்கைக்கு நல்ல திட்டம் வைத்துள்ளார். என் ஜெபத்தை கேட்கிறார். நான் தேவனில் வளர்கிறேன். அவர் என்னை நேசிப்பதால் என் வாழ்க்கையின் நன்மையானவைகளையே நடக்கும். காரணம் என்னவென்றால் நான் இன்றே நன்மையானவைகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்படியாக செய்ய தொடங்கினால் உங்கள் சிந்தனைகள் மாறத் தொடங்குவதை காண்பீர்கள். நான் சொல்வதைப் போல உங்கள் மனதில் எதிர்மாறான சிந்தனைகளை எப்போதும் கொண்டு வரும் பிசாசானவனோ இதை கண்டு மற்றவர்களிடம் சென்று அவனுக்கு எதிராக யாரும் வர முடியாது என்பான். உங்கள் வாயில் இருந்து சத்தமாக தேவனின் வார்த்தைகளை எப்போதும் பேசுவதில் செலவு பண்ணுங்கள். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.